சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா சிந்துக்காக சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சிந்து வந்து சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பேசி சமாதானப்படுத்தி அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாங்க. சிவாவும் கிளம்பி வந்துடுறாரு. அன்னபூர்ணி வந்து சிவா சிந்துக்கு நடந்த கல்யாணம் அதில் என்னெல்லாம் போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சிவா கூட சிந்து சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிந்து சிவா இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரலையேன்னு சொல்லி லேட் நைட் ஆகிடுச்சின்னு சொல்லி வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வெளியிலே அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி என்ன ஏதுன்னு கேட்கும்போது உனக்காக தான் காத்திருந்தேன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து சிவா ரூமுக்குள்ளார போனதுக்கப்புறம் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காருக்கு மறுபடியும் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு மறுபடியும் போகும்போது சிந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போகிறாங்க. ரூமுக்குள்ளார அவங்க கொசு கடியில் படுத்துருக்கிறத பார்த்து கொசுவலை எடுத்து வந்து சிந்துக்கு கட்டி விட்டுட்டு மறுபடியும் வராங்க. அன்னபூர்ணி பார்த்துடுறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா என்னோட ஃபோன் இந்த மாதிரி இருந்துச்சு எடுத்துகிட்டு வரதுக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீ சிந்து கூட சேர்ந்து வாழவே கூடாது, என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. சிவா அப்படியே ரொம்ப எமோஷனலாகி போயிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து கொசுவலையில் தூங்குறத ஐசு பார்த்துட்டு போய் மகா கிட்ட சொல்ல போயிடுறாங்க. இப்போ சிந்து எந்திரிச்சு கொசுவலையெல்லாம் பார்த்துட்டு என் மேலே எவ்வளோ பாசம் டாக்டருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மகா வந்து சிந்துவை கூப்பிட்டு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா அன்னபூர்ணியை கூப்பிட்றாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இந்த பக்கத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி, ஆறுமுகம், பைரவி எல்லாம் இந்த பக்கத்து இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா, எசகி, ஐசு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சிந்துக்கிட்ட வந்து அன்னபூர்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி கொசுவில் எடுத்து வந்து என்னன்னு கேட்கும்போது கொசு நிறையா இருந்துச்சு அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க உண்மையை சொன்னால் என்ன ஆகும், அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும்ல, அதனால் நான் தான் எடுத்து வந்தேன்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் எடுத்தினா வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கோவமாக பேசிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணி போயிடுறாங்க. சிந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுமுகம் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் பைரவி ரொம்ப கோவமாக ஆறுமுகத்திட்ட பேசிடுறாங்க. இப்போ சிந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆறுமுகத்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து கார் தொடச்சிட்டு இருக்காங்க காலையில். இப்போ பார்த்தா சிவா வந்து ஜாக்கிங் போயிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. ஆனால் சிவாவுக்கு தெரியும் இவர் தான் கொசுவில் கொண்டு போய் கட்டினார் அப்படிங்கிறனால அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆறுமுகம் வந்து நீ போய் சிந்துக்கிட்ட ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசுன்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு சிவா வந்து சிந்துவோட ரூமுக்கு போகிறாங்க. சிந்து வந்து அந்த கொசுவில் எல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் உண்மையிலுமே சிவாவும் சிந்துவும் பேசிக்கிட்டது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா சிவா வந்து நீ அன்னபூர்ணியோட பேச்சை மீற வேணாம், அப்படி மீறினா ஒரு வேளை பார்த்தோன்னா அன்னபூர்ணி வீட்டை விட்டு என்னை வெளியில் போக சொல்லுவாங்க, உன்னாலையும் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிந்து பேசுகிறதா இருக்கட்டும், சிவா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உண்மையிலுமே இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியில் சிவா அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ சிந்து சொல்கிறாங்க நீ கட்டினது இது கொசுவலை இல்லை, எனக்காக நீ கட்டின தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கடக்குன்னு கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான். இப்போ சிவாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சிவா ரூம் விட்டு வெளியில் போகிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.